வருஷத்துக்குள்ள திட்டங்கள் போட்டாதான் அந்த கமிஷன் அவருக்கு வரும். இல்ல அவருக்கு எப்போ மாற போறாருன்னு அவருக்கு தெரியாது, எப்ப மாத்திடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதிகபட்சம் இவங்க என்ன செய்வாங்க, 3 ஆண்டு 4 ஆண்டுகள் காலத்துல திட்டம் போடுவாங்க, அவ்வளவுதான். நீண்ட காலம் திட்டம்லாம் யாரும் போடுறது கிடையாது. அடுத்த 20 வருஷம் எப்படி இருக்கணும், அடுத்த 50 ஆண்டு காலம் எப்படி இருக்கணும், அது திட்டம்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஆக இதை செய்தி உங்களுக்கு சொல்லணும். அடையார் கூவம், கூவம் சொன்னாலே இங்கேயே நீங்க மூக்க பிடிச்சிருப்பீங்க. பக்கத்துல உள்ள வரப்போ நீங்க வந்துட்டு தான் வருவீங்க, இந்த கூவம் பக்கத்துல வருவீங்க. ஆனா இப்படிப்பட்ட கூவம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கூவம் பக்கத்துல வெளியில ஓடுதல கூவம், இந்த கூவத்துல இருந்து தான் தண்ணி குடிச்சாங்க. எப்போ? 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கூவத்தில் இருந்து தான் கோவிலுக்கு தண்ணி எடுத்து பூஜை பண்ணாங்க. சரி, 40 ஆண்டு விட்டுடுங்க. இன்னைக்கு கூவமுடைய மொத்தம் நீளம் 72 கிலோமீட்டர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பிக்குது. திருவள்ளூர் பக்கத்துல கூவம் ஒரு கிராமத்துல இருந்து ஆரம்பிக்குது. அது 72 கிலோமீட்டர்ல இன்னைக்கு 72 கிலோமீட்டர்ல 60 கிலோமீட்டர் இன்னைக்கு தண்ணி குடிக்கலாம். இன்னைக்கு விவசாயம் செய்யறாங்க 60 கிலோமீட்டர்ல. மீதி கடைசி இருக்கிற 12 கிலோமீட்டர்ல தான் கழிவு இருக்கு, சாக்கடை, கூவம். அப்போ இவங்களால அந்த 12 கிலோமீட்டர்ல சுத்தப்படுத்த முடியாதா? இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு 20,000 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க ரெண்டு கட்சியும். எதுக்கு? கூவத்தை சுத்தப்படுத்துறோம். இவங்களுக்கு எப்ப பணம் வேணுமோ கூவத்துல போட்டுடுவாங்க. நான் சொல்றேன் மெட்ராஸ் பாஷை. உங்களை பொறுத்த வரைக்கும் கூவம்னா கப்பு, அவங்கள பொறுத்த வரைக்கும் கூவம்னா டப்பு. இப்படி ரெண்டு கட்சியும் கொள்ளடிக்கணும்னா ஒரு திட்டம் போட்டு அதை கொள்ளடிச்சிட்டு போயிடுவாங்க. கடல்ல கல்லு கொட்டுறாங்க பாரு, அது மாதிரிதான் இருக்கும். கடல் அரிப்பு தடை கல்லு கொட்டுவாங்க, கணக்கு இல்லை, அதுல செலான் மட்டும்தான் கணக்கு போடுவாங்க. ஏன்னா அதுல கடல்ல போய் யாராவது கல் இருக்காது கண்டுபிடிக்க முடியுமா? என்னன்னு கேட்பாங்க, கல்லா? கடல் அரிச்சிட்டு போயிடுச்சு, யாரும் ஒண்ணும் கேட்க முடியாது. இப்படிதான் ரெண்டு கட்சியும் அடிச்சுட்டு இருக்காங்க கொள்ளைய. சரி, அந்த கூவத்தையும் விட்டு வச்சுட்டாங்களா? இல்ல. என்ன பண்ணாங்க? அந்த கூவத்துல மதுரவாயில் பறக்கும் திட்டம், மதுரவாயில் துறைமுகம் பறக்கும் திட்டம், எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வே ஃப்ரம் மதுரவாயில் டு ஹார்பர். இது எதுக்கு? கண்டெய்னர்ஸ். இப்போ சென்னையில 3000 கண்டெய்னர் தினம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஹார்பர்ல இருந்து வெளியில போயிட்டு கப்பல் மூலமா போயிட்டு இருக்கு. இந்த கண்டெய்னர்ஸ் சிட்டிக்குள்ள கொண்டு வர முடியல, ஏன்னா டிராபிக் நெரிசல்லாம் இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூர் அங்க இருக்கிற தொழில்பேட்டையில இருந்தா வந்துட்டு இருக்கு, இல்ல பெங்களூர்ல இருந்து வந்து ஹொசூர்ல இருந்து வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் வருது. அதுக்கு ஒரு திட்டம் போட்டாங்க. என்ன திட்டம்? மதுரவாயில இருந்து நேரா துறைமுகத்துக்கு ஒரு குறுக்குல 9 கிலோமீட்டர்ல திட்டம் போட்டாங்க. அப்ப திட்டோட மதிப்பு 750 கோடி அது. ஆனா அப்ப என்ன செஞ்சாங்க? திமுக ஆட்சியில செஞ்சாங்க. அந்த 9 கிலோமீட்டர் திமுக காரங்க இடத்துல வருதான் அந்த திட்டம் வருதுனால வேண்டான்னு சொல்லிட்டு கூவத்துல கொண்டு வந்தாங்க திட்டத்தை. அப்புறம் வில்பர் ஸ்மித்னு ஒரு கம்பெனியிட்ட கொடுத்தாங்க. அந்த திட்டம் எவ்வளவுன்னா 1700 கோடி, 19 கிலோமீட்டர். அதுல பெரும்பான்மையான பகுதி கூவத்துல வரணும். இன்னைக்கு கூவத்துல 65 பில்லர் கட்டியிருக்காங்க. அதுக்கு இல்லாம நீங்க பாத்திருப்பீங்க பூந்தமல்லி ஹை ரோட்ல குச்சி குச்சியா நிக்குது பாரு. நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், அந்த பில்லரை பார்த்து